புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1-8. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரைத்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. சிந்தனை: வாழ்வுக்கு ஊற்றாக இருப்பவரும் வாழ்வை பயனுள்ளதாக்குபவரும் இயேசுவே. ஆயினும் பல தடவைகளில் நாமே கனிகளை உருவாக்கி பெற்றுக்கொள்கின்றோம். பின்பு அவை நல்ல கனிகள் என்று சொல்லி எம்மை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே உண்மையான நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஏனென்றால் அனைத்து நல்ல கனிகளுக்கும் ஊற்று அவரே ஆவார். நல்ல கனிகளை கொடுப்பது என்பது நல்ல செயல்களை செய்வதாகும். ஆயினும் அவற்றால் நாம் மீட்படைய முடியாது. மீட்பு என்பது கிறிஸ்துவுக்கு ஊடாக வழங்கப்படுகின்ற அருளின் கொடையாகும். ஆயினும் அருளின் கனிகளாகிய நற்செயல்கள் இயேசுவோடு கொண்டுள்ள ஆழ்ந்த ஒன்றிப்பின் வெளிப்பாடாகும். இந்த ஒன்றிப்பு வாழ்வு கடவுளின் அன்பினால் ஏற்படுத்தப்பட்டதாகும். ஆரோக்கியமான திராட்சை கொடி நிறைய திராட்சை கனிகளை கொடுப்பது போல கிறிஸ்துவோடு ஒன்றிணைந்த உள்ளமும் நிறைய ஆன்மீக கனிகளை கடவுளின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் கொடுக்கும். அன்பே இந்த கனியாகும், எல்லாவற்றிற்கும் மேலான கனியாகும். அந்த அன்பு எமக்குள்ளே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை ஏற்படுத்தி மற்றவர்களை அவரிடம் ஈர்க்கும் ஓர் உன்னத கொடியாக உள்ளது. ஒரு திராட்சை கொடி ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும் போது நல்ல திராட்சை கனிகளை அது தரும். ஆரோக்கியமற்ற நலிந்த மெலிந்த செழிப்பற்ற திராட்சை கொடி பயனற்ற கனிகளையே தரும். இந்த உலகிலும் மற்றவர்களின் வாழ்விலும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நமக்கு இருப்பது ஒரே ஒரு வழிதான். ஆண்டவரோடு நாம் உறுதியாக இணைந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மூலமாக ஊட்டம் பெற்று எமக்கும் எமக்கூடாக மற்றவர்களுக்குமான அருளின் கனிகளை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வழி நாம் இறைவனுடன் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்துவதாகும். அதற்காக எமது உள்ளங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாயிருக்க வேண்டும். திருப்பலியில் அன்றாடம் பங்கு கொள்ள வேண்டும். ஒப்புரவு அருளடையாளத்தை அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். இறைவார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டும். புனிதர்களுடைய வாழ்வோடு பரிட்சயமாய் இணைந்து கொள்ள வேண்டும். திரு அவையின் போதனைகளை கேட்டு நடக்க வேண்டும். இவையெல்லாம் எதற்காக என்றால், ஒன்று, அவை எம்மை உருமாற்றி கடவுளுடன் எம்மை மேலும் மேலும் இணைக்கின்றது.
2, கடவுளின் அன்பு எமது வாழ்வில் பெருகுவதற்கு உதவுகின்றது. இதன் மூலம் கடவுள் தமது இரக்கத்தால் மற்றவர்களை தொடுவதற்கு தமது கருவியாக எம்மை பயன்படுத்துவார். இறுதியிலே மற்றவர்களுக்கு நாம் செய்யும் நல்லவை அனைத்தும் கடந்து போக அன்பு மட்டுமே எமது வாழ்வு முழுவதும், ஏன் மறுவாழ்விலும் நிலைத்திருக்கும். எமது வாழ்வில் இருந்து பிறக்கும் அன்பு எவ்வாறு மற்றவர்களை பாதிக்கிறது என்று இன்று சிந்திப்போம். மற்றவர்களின் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வர கடவுள் எவ்வாறு எம்மை பயன்படுத்துகிறார்? செபம். ஆண்டவரே, என்னை தாங்கிக் கொள்ளும், அப்போது நான் மற்றவர்களுக்கு நல்ல கனிகளை கொடுப்பேன். ஆமென்.